இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த நல்ல பகல் வேளைக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனையுடைய ஆரம்பம் முதல் இந்த நேரம் வரையிலும் கர்த்தருடைய மேலான தயவுள்ள கரம் எங்களுக்கு அனுகூலமாய் கூட இருந்ததற்காய் கோடாகோடியாய் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து உள்ள பகுதியை கர்த்தர் பொறுப்படுத்தியவாக இவ்வளவு நேர சங்கீதங்கள் மூலமாய், பிள்ளைയുടെ வசனங்கள் மூலமாய், காணிக்கைகள் மூலமாய், பாடல்கள் மூலமாய் அப்பா உடைய சமுத்திரமை ஆராதிக்க தேவன் கொடுத்த கிருபைகளுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கூடி இந்த பிள்ளைகளை யாவரையும் ஆசீர்வதியும். இந்த நாளை அருமையான நம்முடைய மகனையும் இடத்தை எங்களோடு கூட ஆராதிக்கத்தக்கதாக கொண்டு வந்து சேர்த்ததுக்காக ஸ்தோத்திரம். அது கொடுத்த விடுதலைக்காக ஸ்தோத்திரம். இன்னும் பரிபூர்ணமான ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுப்பீராக. இடைப்பட்ட சோதனை, வேதனை, போராட்டங்கள் எதாவது இந்த குடும்பத்தை மேல் வராதபடி வந்திருக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவ பாதுகாப்புகளா மறைக்கும்படியா தேவ கரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்துள்ள பகுதியை கர்த்தர் பொறுப்படும். கொடுக்கப்பட்ட காணிக்கைகளை ஆசீர்வதியும். இவருடைய கையுடைய ஆசைகளை வாய்க்கப்படும். தொழில்களை ஆசீர்வதியும். வியாபாரங்களை ஆசீர்வதியும். குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதியும். ஆன்மீக வாழ்க்கையை ஆசீர்வதியும். இவருடைய கர்த்தாவை யாத்திரைகள், இவருடைய பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் தேவ பாதுகாப்பு கிருபை ஆசீர்வாதம் அதிகமாக தங்குவதாக தாழ்த்துகிறோம். தொடர்ந்துள்ள பகுதியை கர்த்தரே பொறுப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். அப்படியே உட்காருவோம். கொஞ்சம் விசாலமாயிருங்க. இருக்கு. சரி, நாம் இந்த வேளையிலே தேவ சமூகத்திலே நாம் வந்திருக்கிறோம். கர்த்தருடைய சமூகத்திலே ஒரு குறிக்கப்பட்ட நபர்களாக வந்திருக்கிறோம். அது இவர் வரல. அதில் சிறு சகோதரருக்கு உடம்புக்கு சரியில்லைன்னாங்க. ஒரு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்க நினைச்சிக்க இந்த கஷ்டத்தையெல்லாம் ஆண்டு மாற்றி சரீர விலையினை எல்லாம் மாற்றி அடிக்கடி மிகவும் விலையினமாய் கொண்டு வருகிறார். அவருடைய எல்லா விலையினத்தையும் அந்த மாற்றி பூர்ண ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்ராம் 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 சோத்ரம். இந்த பட்சத்திலே அருமையான பிள்ளை அதிலே ஆண்டு கொண்டு வந்த பெரிய தேவ கிருபை 50 நாட்களுக்கு மேலாக
இவ்விதமாக வந்து ஆராதனையில் விடுதலையோடு கலந்து கொள்ள முடியாதபடி பெரிய ஆபத்தான சூழ்நிலை சிக்கப்பட்ட போதும் ஆண்டவர் கைவிடல. பெரிய கிருபை தாமிருந்து விடுவித்தது. மனுக்காக ஜெபித்தவங்க யாவருக்கு நன்றி. ஆமென். விசேஷமாக இன்னும் ஆண்டவர் நல்ல பலனை கொடுத்து தொடர்ந்து இந்த ஆபத்து மோசமராடி பாதுகாக்க கத்த பராமரிக்க எல்லாம் கத்தரை சோதரிப்போம். சோத்ராம் சோத்ராம். உங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுத்தோம். என்னுடைய தினம் ஒரு விசேஷமான விருந்து ஒழுங்காக்கப்பட்டிருக்கிறது என்று இன்னைக்குள்ளதானே இந்த இயற்கை சீட்டுகளால் சரியான பிரகாரம் தேவனுடைய பிள்ளைகள் வந்து சேர முடியவில்லை. சில நேரம் வரலாம், எதிர்பார்க்கிறோம். கர்த்தர் தான் ஆசீர்வதிப்பாராக. வந்தவங்க ஒவ்வொரு ஆசீர்வதிக்க விசேஷமாக காரணமாக இருக்கக்கூடியதானே அருமையான பிள்ளை அமுதா அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பொருத்தனை என்பது ரொம்ப முக்கியமானது. அதை பற்றி தான் சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். அப்படியே இன்னும் கூட வர நாளில் அருமையான மகனுக்கும் அவர்களும் ஒரு நல்ல ஒரு பொருத்தனை பண்ணி இருக்கிறார்கள். அதுவும் குறிக்கப்பட்ட நாட்களில் நல்ல சபையில் நிறைவேற்றுவார்கள். அது சபைக்கு ஆசீர்வாதம். அது சபையிலே வைக்கப்படுகிறதான விருந்து, சபையில் வைக்கப்படுகிற அந்த பொருத்தனை காரியங்களை நாம் அனுபவிக்கிறது நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் பெரிய ஆசீர்வாதம், சந்தோஷம். அல்லேலூயா. சில காரியங்களை தயாரிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையான பிள்ளைகளுக்கு வந்த பல வியாதிகள், பல பலகீனங்கள், பல பிரச்சனை பற்றி கடந்த ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் சாட்சி சொன்னார்கள். அதுபோல மகன் 10ஆம் வகுப்புல சாட்சி சொன்னியா, 10ஆம் வகுப்புல தேர்ச்சி ஆயிட்டு சொன்னியா, என்ன சொன்னேன் சொல்லணும் என்ன? சரி, 10ஆம் வகுப்புல தேர்ச்சி ஆகி 11ஆம் வகுப்பு கடந்து போயிருக்கிறார். வேற நாளே வகுப்பு போக வேண்டும். அந்த பிள்ளைக்கு நல்ல ஞானத்தையும் தேவனுடைய கிருபை ஆண்டவர் கொடுக்கணும். நம்ம ஒவ்வொரு பேருமே தேவஸ்தவத்தை பொருத்தனைகள் பண்ணி பாருங்க. அருமையான சோர்ந்த அவர்கள் பொருத்தனை பண்ணி ஆண்டு சொல்லி ஜெபித்தார்கள். ஆண்டு விடுதலை கொடுத்து அவர்கள் இருந்த பாய் வந்து பேச முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான சூழ்நிலை இருந்தாலும் திடீரென்று போதம் கட்டிகள் அவர்கள் விழுந்து மிகவும் பெரிய காயத்துள்ளாக படுக்கையில் ஆக வேண்டிய சூழ்நிலையில் ஆண்டவர் பாதுகாத்தார். அல்லேலூயா. ஆண்டவர் சொந்த பொருத்தனையோடு ஆண்டவர் ஜெபித்தார். ஆண்டு ஜெபத்தை கேட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் கூட நாம் ஒரு வசனத்தை நாம் வாசித்து தியானித்து சில நிமிஷங்கள் கர்த்தரை பார்த்து அமர்ந்திருந்து ஜெபித்து முடித்து கடந்து முடித்து பின்னாலே அருமையான அன்பின் விருந்து நமக்காக ஒரு சிற்றுண்டி ஆயத்தமாயிருக்கிறது. அதை நாம் புசித்து கடந்து போவோம். இந்த விருந்துகள் செய்கிற தேவ பிள்ளை ஒரு காரியம் ஒரு வாரத்துக்கு முன்னையோ இன்னும் நீங்கள் நேரம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை நீ சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை தானே நம்ம இந்த காரியத்தை சொல்லலாம். அப்போ எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? சரி, பரவாயில்ல. இப்போது நீங்கள் கூடியிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷம். வசனத்தை வாசிக்க போகிறோம். இதோ சங்கீதங்களின் புஸ்தகம் 50ஆம் சங்கீதம் 14-15. நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இந்த ரெண்டு வேத வசனங்களிலும் ஆபத்து காலத்தில் பொருத்தனை பண்ணி என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன், நீ ஸ்தோத்திர பலியை ஏறெடுக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சங்கீதக்காரர் மூலமாக இங்கே நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எதற்காக வேண்டி நாம் இவ்விதமான பொருத்தனை பண்ண வேண்டும், எதற்காக வேண்டி இவ்விதமான காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்றால், இதோ ஆண்டவர் நம்மளை பிரியப்படத்தக்கதாக அந்த பொருத்தனை ஆண்டவர் அங்கீகரித்திருக்கிறார். இந்த பொருத்தனையின் மேல தேவன் விருப்பப்படுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய வேதவசனங்கள் உங்களுக்கு தர வேண்டியிருந்தால் சில வேதவசனங்களை பொருத்தனை பண்ணி ஜெபித்து ஜெயம் எடுத்த ஆசீர்வாதம் பெற்ற 1-2 நபர்களை குறித்து உங்களோடு கூட நான் பேச போகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய விருந்து ஒரு பொருத்தனையின் விருந்து. கர்த்தருடைய ஆசீர்வாதம் குடும்பத்தை ஆசீர்வதிக்கட்டும். வாசிங்கள். பிரசங்கியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வந்து வாசித்துப்பார். பிரசங்கியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 19வது வசனம். விருந்து சந்தோஷத்துக்கென்று செய்யப்படும் திராட்சரசம் ஜீவனுள்ளோரை களிப்பாக்கும். பாருங்க, இந்த நாள்ல இந்த வசனம் விதமாக சொல்லுகிறது. சாலமோன் ஞானி அவர் எழுதும் போது விருந்து சந்தோஷத்துக்காக செய்யப்படும்.
வேத புஸ்தகத்திலே இருந்தாலும் உலகத்திலே எந்த மனிதனுடைய ராஜாக்களுடைய காலங்களிலே இருந்தாலும் ஞானியாகிய சாலமனை போல விருந்து செய்து சந்தோஷத்தை கண்ட வேறு யாரும் இல்லை. ஒரு அவ்வளவு பெரிய ஞானி பெரிய விருந்துகள் செய்தார். ஆண்டவருக்கு பலிகளை ஆயிரமாக செலுத்தினார். ஆண்டவருடைய மகிமை அங்கே இறங்கி வந்தது. ஆண்டவர் அவருடைய விருந்தையும் அவருடைய பலியும் தேவன் அங்கீகரித்தார். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அமிதமான காரியங்களை செய்கிறதை கர்த்தர் என்று பார்க்கிறார். சொல்லுகிறார், இதோ அந்த 50வது சங்கீதத்துடைய 14வது வசனம், நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு. அப்ப விருந்து, இந்த பொருத்தனை, இதெல்லாம் ஒரு பலிக்கு அடையாளம். 5 விதமான பிரதான பலிகள் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இருந்தது. 7 விசேஷமான பண்டிகைகள் ஆசரிக்கப்பட்டது. அதிலே மிக முக்கியமானது இந்த அருமையான தேவ பிள்ளைகளுடைய, தேவ ஜனத்தினுடைய பொருத்தனையின் பலி அல்லது விருந்து. இந்த விருந்தை கர்த்தர் விசேஷமாக மேன்மைப்படுத்தி இருக்கிறார், அங்கீகரித்திருக்கிறார். இங்கே பார்க்கிறோம், எப்போது நாம் இந்த ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்க வேண்டும். அடுத்த வசனம் வாசிங்க 15. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். அப்போ ஆபத்தான நேரங்கள் வரும்போது, நெருக்கமான நேரங்கள் வரும்போது, இக்கட்டான நேரங்கள் வரும்போது தேவ சமூகத்தில் நாம் பொருத்தனை பண்ணி ஆண்டவருக்கு நன்றி பலியை ஏறெடுக்க வேண்டும். நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. அதுதான் தேவனுக்கு விருப்பமான ஒன்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது தேவனுக்கு உரியது என்று வேதம் சொல்ல. வாசிங்க 65ஆம் சங்கீதம் முதல் வசனம் வாசிப்போம். தேவனே, சீயோனில் உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது. பொருத்தனை யாருக்குரியது? தேவனுக்குரியது. அப்ப தேவனுக்கு செலுத்தப்படும், மனுஷனுக்கு அல்ல, உலகத்தை அல்ல. நம்ம இன்றைக்கு நான் ஒரு காணிக்கை வைக்கிறோம். ஒரு காணிக்கை இங்கே அருமையான சகோதரி பொருத்தனை பண்ணி ஜெபித்துக் கொண்டு வைத்தார்கள். அது தேவனுக்குரியது. நல்ல அல்லேலூயா சொல்லுவோம். அதை தேவன் அங்கீகரிக்கிறார். படத்தின் மூலமாக, பொருளின் மூலமாக, நல்ல ஒரு விருந்து மூலமாக, அல்ல தன்னையே தேவனுக்கு இந்த ஊழியத்துக்கு என்று தன்னை அர்ப்பணிக்கிற நிலையின் மூலமாக தேவ சமூகத்தில் ஒரு பொருத்தனை பண்ணலாம். அந்த பொருத்தனையை கர்த்தர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். வேதத்திலே அநேக காரியங்களை வாசிக்க முடியும். அதில் 66ஆம் சங்கீதத்தினுடைய 14ஆம் வசனம் வாசிங்க. என் இக்கட்டில் நான் உதடுகளை திறந்து, என் இக்கட்டில் என் உதடுகளை திறந்து, என் வாயினால் சொல்லிய என் பொருத்தனைகளை உமக்கு செலுத்துவேன். அடுத்த வசனம் வாசிங்க. ஆட்டுக்கடாக்களில் நினப்புகையுடனே கொள்ளுமையானவைகளை உமக்கு தகன பலியாக இடுவேன். காளைகளையும் செம்மறியாட்டு கடாக்களையும் உமக்கு பலியிடுவேன். பாருங்க, அப்போ ஆபத்தான நேரங்கள் வரும்போது பொருத்தனை பண்ணி தேவனுக்கு என்ன செய்ய வேண்டும்? அதை செலுத்த வேண்டும். அது தேவனுக்கு மிகவும் பிரியம், அது தேவனுக்கு உகந்ததான காரியம். அது மட்டுமல்ல, என்ன நீங்கள் 66வது சங்கீதத்திலே அதனுடைய 14ஆம் வசனம் வாசித்தீங்களா? வாசித்தீங்க. சரி, இப்ப பாருங்க, இதெல்லாம் இது தேவனுக்கு நாம் செலுத்துகிறதான விசேஷமான பலிகள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இதோ வேத புஸ்தகத்தில் அநேக பரிசுத்தவான்கள் இதோ ஆபத்தான நேரத்திலே இதோ பொருத்தனைகளை பண்ணி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இருக்கிறார். 116ஆம் சங்கீதத்தை எடுத்துக் கொள்ளுவோம். அதனுடைய 14வது வசனம் வாசிப்போம். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அப்போ எங்கே செலுத்த வேண்டும்? தேவ ஜனத்தின் மத்தியில, சபையின் மத்தியில. அல்லேலூயா, நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. இது பொதுவாக கொடுக்கப்படுகிற கர்த்தருடைய வார்த்தைகள். அதுபடி நாம் செய்கிறது நமக்கு, நம்முடைய குடும்பத்துக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அப்ப சங்கீதக்காரர் சொல்லும் போது திரும்ப வாசிப்போம். பொருத்தனை யாருக்குரிய? கர்த்தருக்குரியது. கர்த்தருடைய சமூகத்தில் பண்ணின பொருத்தனையை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செலுத்துவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, கீழே நீங்க உள்ள வசனங்களை
18 19 வாசிங்க. நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரங்களிலும் எருசலேமே உன் நடுவிலும் நிறைவேற்றுவேன். தேவ சமூகத்தில் பொருத்தனைகளை பண்ணி கர்த்தருடைய ஆலயத்தில் கொண்டு வந்து தேவ ஜனத்தின் மத்தியிலே அதை நாம் நிறைவேற்றுவதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நல்லவர் அல்லேலூயா சொல்லுங்க. நல்லவர் அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அது தேவனுக்கு பிரியம் என்றே வேதத்தில் படிக்கிறோம். அது மட்டுமல்ல, வாசிங்க உபாகம புஸ்தகத்திலே ஒரு பகுதியை விதமா வாசிக்கிறோம். 12வது அதிகாரம் 11 12 13 3 வசனம் வாசிங்க. உங்கள் தேவனாய கர்த்தருடைய சந்ததியில் நீங்களும் உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் உங்கள் வேலைக்காரரும் உங்கள் வேலைக்காரிகளும் உங்களோடு பங்கும் சுதந்திரம் இல்லாமல் உங்கள் வாசல் இருக்கிற லேவியரையும் சந்தோஷப்படுவீர்களாக. தொடர்ந்து கண்ட இடமெல்லாம் நீங்கள் சர்வாங்க தகவல்களை விடாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏதாவது சொல்லிருக்கா? சரி. கண்ட இடங்களிலே பொருத்தனை செலுத்தக்கூடாது. கண்ட இடங்களிலே பணிகளை செலுத்தக்கூடாது. கர்த்தரால் நியமிக்கப்பட்ட இடம், தேவன் நமக்கு தந்த சபையில, தேவ சன்னிதானத்திலே, தேவ பிள்ளைகள் மத்தியில கர்த்தர் விதமான நன்மை செய்தார். அதுக்கு நன்றி கடனாக நான் பண்ணதான பொருத்தனையே தேவ பிள்ளைகள் மத்தியில அதை நான் நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தை நாம் செலுத்தின நம்முடைய கடமை. கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிப்போம். இந்த வாரம் இன்னைக்கு ஒரு சபை, நாளைக்கு இன்னொரு சபை, அப்போ திடீர்னு ஒரு பொருத்தனை பண்ணிவிட்டு எங்கேயாலும் கொடுக்க வேண்டிய ஆண்டவருக்கு தானே கொடுக்கணும். இங்க ஊழியக்காரன் இருந்து கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி தெய்வம் நல்ல விடுதலை தருவார். அதுக்கு பிற்பாடு நான் ஒன்ன கண்டனா என்ன கண்டனா எங்கேயோ கண்ட இடையெல்லாம் கைலாசம் என்று ஓடுகிற ஒரு கூட்டம் உண்டு. அப்படிப்பட்டதில் இருக்கக்கூடாது. தகப்பனை மறந்து, தாயை மறந்து, குடும்பத்தை மறந்து இஷ்டப்படி சுற்றி கொண்டு வருகிற அநேக வாலிப பிள்ளைகள், ஆண்கள், பெண்கள் இருக்கிறார்கள், பெரியவர்கள் இருக்கிறார்கள். தனக்கென்று ஒரு குடும்பத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. பிள்ளையை வளர்த்தெடுக்கிறார்கள். குறிக்கப்பட்ட நாட்கள் ஆகும்போது பிள்ளை தன்னுடைய விருப்பப்படி இன்னும் நான் கொஞ்சம் பறக்க சிறகு வந்து விட்டது என்று சொன்ன உடனே அங்க போனா கொள்ளலாம், இங்க போனா கொள்ளலாம் என்று அப்படி அல்ல. நம்மை குறிக்கப்பட்ட காலத்திலே, ஆபத்திலே, துன்பத்திலே, வேதனையிலே நமக்காக கிடந்து கஷ்டப்பட்ட சபையை மறந்து விடக்கூடாது. ஆத்மாக்களை மறந்து விடக்கூடாது. ஊழியக்காரர்களை மறந்து விடக்கூடாது. அவர்கள் இங்க கவனிங்க ஐயா, இங்க எல்லாரும் கவனிச்சுட்டே இருக்கு. மறந்து விடக்கூடாது. நமக்கு சபையில்தான் நன்றியா நிற்க வேண்டும். பலனை அங்கேதான் கொடுக்க வேண்டும். சில மரங்களை பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு இடத்துல நட்டு வைத்து நல்லா வேர் ஒன்றி வளர்ந்து வரும். அந்த மரம் ஒரு குறிக்கப்பட்ட நாள் தாண்டும் போது சற்று சரிந்து அடுத்த விளையில போய் பலம் கொடுத்து கொண்டிருக்கும். பார்த்திருக்கீங்களா? அல்லேலூயா. அப்படிப்பட்ட நிலையே வரக்கூடாது. என்னுடைய சபை, நானும் என் பிள்ளைகளும் என் சபையில் வைக்கப்பட்ட சீயோனின் சாட்சி. கரங்களை தட்டி கற்றமைப்படுத்துவோம். கரங்களை தட்டி கற்றமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்டதான ஒரு திடமனம், ஒரு உறுதி எப்பொழுது இருக்க வேண்டும். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்திலே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதனுடைய கர்த்தர் காண்பித்த இடத்திலே, கர்த்தர் நமக்கென்று வைத்த இடத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த பொருத்தனையை நாம் செலுத்த வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தபடி சில காரியங்களை வாசிக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 25ஆம் வசனம் வாசித்து பாருங்க. நீதிமொழி 20:25. பரிசுத்தமானதை விழுங்குகிறதும் பொருத்தனை செய்த பின்பு யோசிக்கிறதும் மனுஷனுக்கு கண்ணியாயிருக்கும். பொருத்தனை பண்ணினால் ஏற்ற காலத்திலே அதை கர்த்தருடைய சன்னிதானத்திலே, கர்த்தருடைய சமூகத்தில் அதை செலுத்த வேண்டும். அதை கர்த்தருடைய சன்னிதானத்தை ஒப்படைக்க வேண்டும். புரியுதல்லா இருக்கும்? அல்லேலூயா. கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணி கர்த்தர் அங்கே திரும்ப வார்த்தை வாசிங்க. பரிசுத்தமானது விழுங்குகிறோம். பாருங்க, பரிசுத்தமான எது? கர்த்தரை ஆராதிக்கிறது, அது தேவனுக்கு பரிசுத்தமான ஒன்று. காணிக்கை கொடுக்கிற, தசமம் கொடுக்கிற, அது பரிசுத்தமானது. நம்ம இஷ்டப்படி ஏற்படுத்திட்டு ஊழியக்காரர் யார் வந்தாலும் 50 100 கொடுத்து அவர்களை பிரியப்படுத்தி விடுகிறது அல்ல.
நம்முடைய கையில தேவன் தருகிறதுல 10 தசமபாகம் கர்த்தர் நம்ம கூட. நாம் யாரையும் கைவசத்தை சொல்லல. நம்ம செய்கிறது வசனத்தின்படி நம்ம காரியத்தை நிறைவேற்றுவே. அது நமக்கு நம்ம குடும்பத்துக்கு அதே ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். பரிசுத்தமானதை விழுங்க கூடாது. தசமபாகம் காணிக்கை என்பது கர்த்தருடைய சமூக பரிசுத்தமான ஒன்று. கர்த்தர் மிகவும் சிநேகிக்கிற பரிசுத்தம் என்று வேதம் மல்கியாவில் படிக்கிறோம். நல்லா சொல்லுங்க. கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தம். அந்த பரிசுத்தத்துல மிகவும் விசேஷமான ஒன்று கர்த்தர் சமூகத்தில் நாம் அளிக்கிற காணிக்கை, பொருத்தனை, தசமபாகங்கள். அதை நம்முடைய இஷ்டப்படி, நம்முடைய சொந்த ஆக்கி, நம்முடைய இஷ்டப்படி எதையோ பொருளை வாங்கி அல்லது எங்கெங்க கொண்டு கொடுத்து மற்றவர்களை பிரியப்படுத்தி கொண்டு தெரியக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே மாதிரி அப்படிதான் வாலிபம் இருக்கும் நேரத்துல தாய் தகவலை மதிக்காதபடி இஷ்டப்படி அங்கங்கே ஓடிக்கொண்டிருப்பார்கள். கடைசியில கையும் வழங்காது, காலும் வழங்காது, கடைசி வீட்டுல வந்து விழுந்து கிடப்பான். ஏன்னு கேட்பாங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தவங்க சொல்ற கேட்க பிள்ளை அவங்க ஏன் அங்க இடம் கொடுத்த, எனக்கு கஷ்டமா இருக்குப்பா. என்ன சொல்றான்? கண்ணு காமிடா, விரச்சிலே காய்ச்சல் சொல்லுடா. உற்சாகமா இருக்கு, ஒன்னா செய்யாது. இப்ப ஜோமன் ஆண்டவர் விடுதலை தேவை. நீ ஒரு பொருத்தனை பண்ணணும், உன்னை நான் சொல்லி தேவை. சரி, இன்னைக்கு நாம் கர்த்தருடைய சமூகத்துல வந்திருக்கிறோம் என்று கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, அந்த பரிசுத்தமானதை பரிசுத்தமான இருதயத்தோடு கர்த்தர் சமூகத்துக்கு என்றதை கொடுக்க வேண்டும், செய்ய வேண்டும், செலுத்த வேண்டும். அதனால சிலர் சொல்லுவாங்க, காணி கொடுக்கணும்னு நினைக்கிறோம், முடியல. பாருங்க எல்லா காரியத்துக்கும் முடியும். ஆஸ்திரி கொடுக்க முடியும், டாக்டர் பார்க்க முடியும், இது எவ்வளவு நேரம் ஆசிரியர் காத்திருக்க முடியும். ஆலயத்துல வந்து காத்திருந்து கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரை தேடுவோம். என்னோட எண்ணங்களே வருவதில்லை. தேவனுடைய ஆலயத்துக்கு நீங்க எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுக்கிறீங்களோ, எவ்வளவு தூரம் ஆண்டவரை நீங்க பிரியப்படுத்துகிறீர்களோ, ஆண்டவர் பிரியப்படுகிற காரியத்தை நீங்க உண்மையா இருக்கிறீர்களோ, அதை தந்தா நீங்க உங்களை தேவன் மேன்மைப்படுத்தி உயர்த்தி கொண்டே இருப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நீதிமானே சிரசின் மேல் நித்திய ஆசீர்வாதம் இறங்குவே. நீதிமானே சிரசின் மேல் நித்திய ஆசீர்வாதம் இறங்குவே. Now
வேத புத்தகத்தில் அநேக நீதிமான்கள் பொருத்தனை பண்ணி கத்திர மையப்படுத்தி ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க அநேக பேருடைய சாட்சிகளை நாம் கேட்க முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உபாகம் 23:21 நாம் படிக்கும் போது 23ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணி இருந்தால் அதை செலுத்த தாமதம் செய்யாதே. உன் தேவனாகிய கர்த்தர் அதை உன் நிச்சயமா உன்னுடைய கையில் அவர் கேட்பார். அது உனக்கு பாவமாக மாறும். பாருங்க, நாம் பொருத்தனை பண்ண வேண்டும். பொருத்தனை பண்ணாமல் இருக்கக்கூடாது. பொருத்தனை பண்ணி அதை செலுத்தாமல் இருக்கக்கூடாது. அல்லேலூயா, நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. இந்த பகுதி யாருக்கெல்லாம் புரியுது? ஆமென். ஊழியக்காரர் இருக்கிறார், தன்னை அர்ப்பணித்து ஊழியத்தில் இறங்குகிறார். ஆனா ஆண்டவருக்காக வேண்டிய கடைசி ஜீவன் போகுவரை ஆண்டோட ஊழியத்தை செய்து அந்த பொருத்தனையை நிறைவேற்ற வேண்டும். நமக்கு நெய்யூரிலே நாளையிலிருந்து 6 நாட்கள் தொடர்ந்து BBS இருக்கிறது. இப்போது பார்த்தால் எல்லா வீட்டும் ஒரு பிள்ளைகள், அந்த பிள்ளைகள் வளர்ந்து காலேஜுக்கும் வேலைகளுக்குமா போயாச்சு. இப்போ தேடி தேடி பார்த்தேன், அங்கேங்குமாக பிள்ளைகளே கிடைக்கல. ஆனாலும் சில வீட்டில் கொஞ்சம் நோட்டீஸ் எல்லாம் கொடுத்து மழையோடு தான் தூத்தல் இருக்கு. ஒரு குறிக்கப்பட்ட இடத்தை கடந்து போய் யார் எனக்கு சப்போர்ட் கூட வருவாங்க. அஜில் கேட்டேன், நீங்க மட்டும்தான் போறீங்க? நான் மட்டும்தான் போறேன், எனக்கு வேலை நான் செய்ய, இந்த ஆண்டுக்கு ஊழியம். அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளைகள் ரொம்ப துரித. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, முடிஞ்சா நீங்க போங்க, இல்லைன்னா சும்மா அங்கேயும் அலையாதுங்க. ஏன்னா இப்ப இருக்க சூழ்நிலை எல்லாம் கவனிங்க. இப்ப இருக்க சூழ்நிலை நெஞ்சுக்கு ரொம்ப கஷ்டங்கள் உண்டு. அதாவது அப்பப்போ தண்ணி விட்டு தர, கை கட்டணும், பிள்ளைகள் தண்ணி எல்லாம் ஊற்றி எடுத்து தருவாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கொஞ்சம் தண்ணி குடிக்கும் போது கொஞ்சம் ஆசுவாசமா இருக்கும். அது மட்டும் இல்லை, ரொம்ப தூரங்கள் என்னால் நடக்கிறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கிறது. கரண்ட் 2 கால்கள் பிடித்து வைத்துவிடும். அப்படியெல்லாம் சூழ்நிலை மத்தியில் தான் சொன்னீங்க பேசாம இருக்க வேண்டியது. உங்க யாருக்கு நான் கணக்கு ஒப்புவிக்க வேண்டாம், பிள்ளைகளுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டாம், தேவனுக்கு கணக்கு. அல்லேலூயா. சரி, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவ சமூகத்திலே பொருத்தனை பண்ணி செலுத்தாமல் அது நமக்கு கண்ணியாக மாறும் அல்லது பாவமாக மாறும், குற்றமாக மாறும். அதை நாம் செலுத்த வேண்டிய காலத்திலே துரிதமாக நாம் அதை செலுத்த வேண்டிய நம்முடைய கடமையா இருக்கிறது. அடுத்தபடியாக ஒரு சில இதை பொருத்தனை பண்ணி அதை கர்த்தர் சமூகத்திலே இதோ அதை பொருத்தனை செலுத்தி செயல்பட்டு ஆசீர்வாதத்தை கண்டார்கள். வாசிப்போம். ஆதியாகமம் 28:13 அதிலிருந்து வாசிங்க. ஆதியாகமம் 28:13 வாசிங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நன்றாக கவனிங்க. அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். அதிகாலையில் யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டார். அதற்கு முன்னே அவருக்கு லூஸ் என்னும் பெயர் இருந்தது. அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோட இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். அல்லேலூயா. இங்கே ஒரு பெரிய அருமையான ஒரு பொருத்தனையை பார்க்கிறோம். 2 காரியங்கள் நடக்கிறது. ஒன்று, யாக்கோபு தன்னந்தனிமையாய் வனாந்தரத்தில் வரும்போது
அங்கே நேரம் ஆகிவிட்டது. அவர் அதே அந்த இருட்டுக்குள்ளாக நித்திரை பண்ணுகிறார். அந்த இடத்திலே சர்வ வல்லமையுள்ள தேவன் வெளிப்பட்டு, நீ பயப்பட வேண்டாம் என்று சொல்லி அவரை தைரியப்படுத்தி வரும் நாட்களில் அவருக்கு கர்த்தர் கொடுக்க போற ஆசீர்வாதங்களை குறித்து தேவன் அவரோடு பேசினார். இதை பார்த்ததான, இதை கேட்டதான யாக்கோபு காலையில் எழுந்து, இது கர்த்தருடைய இடம், கர்த்தர் வாசம் பண்ணுகிற இடம் என்று அந்த இடத்துக்கு பெத்தேல் என்று பெயரிட்டு கர்த்தர் சொன்னபடி அவர் செய்வார் என்றார். நான் கர்த்தருக்கென்று இதோ எனக்கு தரக்கூடிய எல்லாவற்றையும் தசமம் கொடுப்பேன் என்று சொல்ல பொருத்தனை பண்ணுகிறார். அதே வண்ணமாக நீங்கள் கர்த்தருக்கு இதெல்லாம் நமக்கு தெரிந்த விஷயம். 35 ஆதியாகமம் 35:7 படிக்கும் போது படிங்க. அந்த பெத்தேலிலே திரும்ப ஏதாவது இந்த யாக்கோபை ஆண்டவர் அந்த தன் மாமனாருடைய வீட்டிலே கொண்டு போய் அங்கிருந்து ஏராளமான பரிவாரங்களோடு அவரை ஆசீர்வதித்து அவர் இங்கே நல்லா கவனிங்க. இங்கே போகும்போது வெறும் கோலும் தனிமா போனார், ஒண்ணுமே இல்லை. ஆனா மாமனாருடைய வீடை விட்டு திரும்பி வரும்போது அருமையான 2 மனைவிமார், பிள்ளைகள், ஏராளமான இதோ ஒட்டகங்கள், ஆடு மாடுகள், பெரிய ஆசீர்வாதத்தோடு திரும்பி வருகிறார். திரும்பி வந்ததான மனுஷன் பண்ணின பொருத்தை நினைவு கூர்ந்தார். நினைவு கூர்ந்து, நீங்க வீடுகள்ல போய் எல்லா அதிகாரத்தையும் வாசிங்க தெரியும். நினைவு கூர்ந்து அந்த இடத்துல வந்து அவர் தன்னுடைய பொருத்தினை நிறைவேற்றுகிறது அங்கே நாம் வாசிக்கிறோம். இந்த நாள் பகல் வேளையிலே நம்முடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு இவர்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சமூகத்திலே சொன்ன காரியங்களை அவர்கள் நிறைவேற்றினார்கள். அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு முதல் காரணம் தேவ சமூகத்தில் பண்ண பொருத்தனைகளை தேவனுக்கு என்று அர்ப்பணித்தார்கள். நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒரு காரியத்தை சொல்லி அப்படி மறந்து விடக்கூடாது. சொன்ன பொருத்தனையை நாம் நினைவில் கொண்டு குறிக்கப்பட்ட நாட்களிலே தேவ சமூகத்திலே இந்த கடந்த நாளில் இங்கே வேலைக்கு வந்த கிருபாசன் அருமையான சகோதரர் வேலைக்கு வந்தார். வேலைக்கு வந்த சகோதரர் ஒரு சம்பவம் சொன்னார். என்னவென்றால், ஐயா கிருபாசன் ஸ்தாபகர் ஐயா சாதையாவுடைய நாட்கள்ல அவர் ஜெபித்துக் கொண்டே தான் இருப்பார் எப்போதும். திடீரென்று ஒரு மனிதனை தூக்கி கொண்டு ஜெப வீட்டில் கொண்டு போட்டார். இப்படி ஒரு ஆள் வந்திருக்கா என்று சொல்லி அவருடைய உதவியாளர் போய் அழைத்து வெளியே கொண்டு வருகிறார். இவர் வந்து பார்த்துவிட்டு, இந்த செத்தவனை எதுக்கு கொண்டு வந்தீங்க என்று கேட்டார். அவரை பார்த்தா அவனுடைய ஜீவனெல்லாம் போய் செத்துதான் இருந்தார். செத்தவனை தூக்கி கொண்டு போட்டார். அன்றைக்கு உடனே அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். அன்றைக்கு அவன் கண் விழித்து ஜீவன் வந்தது, பிழைத்து கொண்டான். பிழைத்து அன்றைக்கு ஒரு தீர்மானத்தையும் ஒரு பொருத்தனையும் பண்ணிவிட்டு சந்தோஷத்தோடு வீட்டுக்கு போனான். வீட்டில் போன உடனே அவனுக்கு அநேக எல்லாம் அங்க கவனிங்க, அநேக சிநேகிதர்கள் வந்தார்கள். பல காரியங்களை சொல்ல ஆரம்பித்தார். பெரிய ஒரு குடிகாரனாக இருந்தவன். மறுபடியும் இவன் என்ன செய்தான்? பண்ண பொருத்தனை எல்லாம் மறந்து குடிக்க ஆரம்பித்தான். ஒரு நாள் இந்த ஐயா திடீர்னு அவன் இல்லத்துக்கு கடந்து போனார். அங்க போகும்போது இவன் குடிகாரனாய் தரையிலே உருண்டு கிடந்து கொண்டிருந்தான். ஒரு பெரிய வேதனை. இப்ப சொன்னாராம், ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஆத்மாக்களுக்காக வேண்டி எதுக்கு இந்த வரம், எதுக்கு இந்த கிருபை, இது ஒன்று எனக்கு வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லி ஜெபம் பண்ணாராம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, காலங்கள் தாண்டினது, நாட்கள் தாண்டினது. பெரிய ஆபத்துக்குள்ளா சிக்கப்பட்ட மனம் திரும்பி இன்னைக்கு அவன் ஒரு பெரிய ஊழியக்காரனாக ஆபத்துக்குள்ள சிக்கி வேதனைக்குள்ள வந்து உடைப்பட்டு வருவதற்கு தேவன் சித்தம் கொள்ளல. அவன் பண்ண பொருத்தனை ஒழுங்கா ஜீவித்திருந்தான், தேவனுடைய சத்தியத்தை கீழ்ப்படிந்த பொருத்தனை நிறைவேற்றி இருந்தால் நிச்சயமா ஒரு ஆபத்து வந்திருக்காங்க. வாழ்க்கையில நமக்கு வருகிற சோதனைகள், நெருக்கங்களை அதனை சகிக்கணும். நாம் பண்ணுகிற பொருத்தனை நிறைவேற்றி ஆண்டவருடைய பார்வையிலே ஒரு பிரியமான காரியம் செய்ய வேண்டும். இது யாக்கோபுடைய வாழ்க்கையில் அவன் பண்ண பொருத்தனை ஆண்டவர் அங்கீகரித்து தன் தவத்து நிலத்துக்கு கொண்டு வரும்போது ஏராளமான ஆசீர்வாதங்களோடு கத்தர் கொண்டு வந்தார். கத்தர் ஒரு வார்த்தை சொன்னால் சொன்னதை அப்படியே நிறைவேற்றுவார். புரியுது எல்லாருக்கும்? ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்தபடியாக ஒரு ஸ்திரீயினுடைய ஒரு பொருத்தனையை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் 1 சாமுவேல் புத்தகத்தினுடைய
முதல் அதிகாரத்துடைய 10 11 வசனங்கள் ஒன்று வாசிங்க. 1 சாமுவேல் 1:10. அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து, நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, அடியாளுடைய சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாட்களும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று பொருத்தனை பண்ணினாள். இந்த வேளையிலே இங்கே நாம் ஒரு அருமையான பொருத்தனையை நாம் பார்க்கிறோம். இந்த பொருத்தனை இந்த பொருத்தனையை அவள் பண்ணும்போது அவ இப்பவுமே பிரசங்கம் பண்ண வர்றா. பார்த்தீங்களா எவ்வளவு ஆசை. கர்த்தருடைய ஸ்தோத்திரம். தகப்பனுக்கு ஆசை இல்லை, பிள்ளைக்கு ஆசை இப்பவே வந்தாச்சு. சரி பாருங்க, அப்ப அவள் பொருத்தனை பண்ண நேரம் எப்போது, எந்த சூழ்நிலையில் அவள் பொருத்தனை பண்ணுகிறாள், அவள் பண்ணுகிற பொருத்தனை என்ன? அவளுக்கு குழந்தை இல்லைன்னு நமக்கு தெரியும். அவள் மிகவும் அவள் நிந்திக்கப்பட்டாள். தன் சக்கரத்தினால் அவள் மிகவும் நெருக்கப்பட்டு நிந்தனையும் அவமானத்தினால் நிறைய ஆரம்பித்தாள். வாழ்க்கை மிகவும் மிகவும் பரிதாபமாய் மாற்றப்பட்டது. புருஷன் அதிகமாய் நேசித்தான். சொன்னான், 10 பிள்ளைகளை விடவும் நான் உனக்கு கொடுக்கிற அன்பு எவ்வளவு பெரியது. அவன் சொன்ன, அந்த அன்பு ஒன்று போதாது, நான் கர்த்தருடைய சமூகத்தில் பொருத்தனை பண்ண போகிறேன். கர்த்தர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்து என்னை ஆசீர்வதித்தார். இந்த பிள்ளை உயிரோடு இருக்கு நாளளவு கர்த்தருக்கு என்று வளர்ப்பேன். பொருத்தனை பண்ணினாள். ஏற்ற வேளையில கர்த்தர் அவளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து அவருடைய பொருத்தனையை கேட்டு அவளை ஆசீர்வதித்தாள். வாசியுங்கள், அது 1 சாமுவேல் புத்தகத்திலே 1 அதிகாரத்துடைய 24 25. இப்போது ஆலயத்தில் இருக்கிறவர் தீர்க்கதரிசியாகிய ஏலி. இந்த தேவ மனிதன் கர்த்தருடைய ஆலயத்தில் அமர்ந்திருக்கும் போது ஒரு அருமையான குழந்தையை கொண்டு இந்த ஸ்திரீ கொண்டிருக்கிறார். பாரு, கேட்டு பாரு, இது என்ன நிலை கொண்டது? அது ஆண்டவருக்கு என்று நான் என்ன செய்திருக்கிறேன்? பொருத்தனை பண்ணினேன். பொருத்தனை ஆண்டவர் கேட்டார். அதை இப்போது நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒப்புக்கொடுக்கிறார். அந்த பால் குடி மறந்துகள் தொடங்கி இந்த அருமையான குழந்தை வளர ஆரம்பித்தது. ஆலயத்தில் வளர ஆரம்பித்தது. நம்முடைய பிள்ளைகள் கர்த்தருடைய ஆலயத்தில் ஊழியம் செய்யக்கூடிய பிள்ளைகளா மாற வேண்டும். எங்கேயோ ஊழியம் செய்யல, முதல்ல நம்ம ஊழியத்துல, நாம் நம்முடைய சபையில முதல்ல தான் வேதத்தில் படிக்கிறோம். நீங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்று முதலாவது எருசலேமில், எங்க? எருசலேமில், யூதேயாவில். முதலாவது நம்முடைய பிள்ளை எருசலேமை மறக்க கூடாது, தன் தாய் வீட்டை மறக்க கூடாது, தாய் சபையை மறக்க கூடாது, தாய் ஊழியக்காரனை மறக்க கூடாது. அவங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு இத்தனை நாட்கள் உபவாசத்தோட கண்ணீரோடு நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபித்திருப்பார்கள். மறந்து விடக்கூடாது. அவர்கள் விட்ட கண்ணீரும் தியாகமும் தேவனுடைய நினைப்போட சாட்சியா நின்று கொண்டிருக்கும். நம்ம பிள்ளைகள் எந்த இடத்துல போல ஒரு போன் பண்ணி என்ன என்று கேட்க வேண்டும், சபையை விசாரிக்க வேண்டும், சபையில் அவர்கள் நின்று வளர வேண்டும், சபையின் ஊழியக்காரர் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். ஆமென், ஆமென், ஆமென். தேவனுடைய ஊழியக்காரர் கீழ்ப்படுகிறது, தாய் தவறி கீழ்ப்படுகிறது மேலான ஒரு அனுபவம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியக்காரருக்கும் கர்த்தருக்கும் கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகள் ஆசீர்வாதம் உயர்த்தப்படுவார். அவர்கள் வாழ்க்கையில உயர்வும் மேன்மையும் வந்து கொண்டே இருக்கும். தேவனை ஆசீர்வதிப்பாராக. சரி, இங்கே இந்த அருமையான அன்னாளுடைய நிந்தையை கர்த்தர் நீக்கி பொருத்தனை ஆசீர்வதித்த கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நிந்தை அவமானங்கள் நேர்ந்த பல சோதனை
அவமானங்கள் நேர்ந்த பல சோதனையால் வெறுக்கப்பட்டேன். என்னையே வந்தீரோ, எந்தனது என்னையே வந்தீரோ, எந்தனது சிந்தை சீதையில் வந்தே, சிந்தை சீதையில் வந்தே. சியோனி மணாளனில் வாரீரோ, என் சிறுமை தீரீரோ. சியோனி மணாளனில் வாரீரோ, என் சிறுமை தீரீரோ. ஹல்லேலூயா. நம்முடைய சிறுமை தீரணும், நம்முடைய வேதனை மாறணும், நம்முடைய நிந்தை மாறணும். அந்நாளை போல பொருத்தனையோடு வருவோம். ஆண்டவர் சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, நீர் இந்த ஆசீர்வாதத்தை தருவீர் என்றால் நான் உமக்கு நான் விதமாக காரியங்களை செய்வேன். என் நிந்தையை நீக்குங்கப்பா, வேதனையை மாற்றுங்கப்பா, என் பிரச்சனையை மாற்றுங்கப்பா. பொருத்தனை தேவனுக்குரிய. சில ஆட்கள் வந்து ஒரு காணிக்கை பண்ணிட்டு மற்ற இடத்தை சொல்லிட்டே தெரிவாங்க, நான் செய்கிறேன் நான் செய்கிறேன். வெளியே தெரியவே கூடாது. வலது கை செய்கிற இடது கை அறிய வேண்டாம். நாம் செய்கிற அந்த நாளிலே கர்த்தருடைய ஆலயத்திலே சாட்சி சொல்லி கர்த்தரை மையப்படுத்துவோம். நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. சரி, அடுத்தபடி இன்னும் ஒரு பொருத்தனை பற்றி நாம் வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். யோனாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 2ஆம் வசனத்தில் வசனங்களை வாசிக்க கேட்போம். யோனாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகார வசனத்தில் தொடர்ந்து வாசிப்போம். என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை கூப்பிட்டேன். என் நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அவர் எனக்கு உத்தரவருளினார். அவர் எனக்கு உத்தரவருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன். நீர் என் சத்தத்தை கேட்டீர். சமுத்திரத்தின் நடுமையமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர். நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது. உம்முடைய வெள்ளங்களும் அதிகளும் எல்லாம் என்மேல் புரண்டது. நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன். ஆகிலும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றேன். கண்ணீர்கள் பிராணபரியந்தம் என்னை நெருக்கிறது. ஆழி என்னை சூழ்ந்தது. கடற்பாசியை தலையை சுற்றிக் கொண்டது. பர்வதங்களின் அடிவாரங்கள் பயணமும் இறங்கினேன். பூமியின் தாழ்பாள்கள் என்னைக்கும் என்னை அடைக்கிறதா இருந்தது. ஆனாலும் என் தேவனாய் கர்த்தாவே, என் பிராணனை அழிவுக்கு தப்புவிப்பீர். என் ஆத்துமா என்னில் தொய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன். அப்பொழுது என் விண்ணப்பம் உன் பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. தொடர்ந்து பொய்யான மாயைக்கு பற்றிக் கொள்கிறவர்கள் தங்களுக்கு ஒரு கிருபையை போக்கடிக்கிறார்கள். நானோ துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன். நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன். ரட்சிப்பு கர்த்தருடையது என்றார். அல்லேலூயா. இந்த சம்பவம் தெரிந்திருந்தாலும் கூட சில வார்த்தைகள் மூலம் உங்களுக்கு நான் விளக்கிவிட்டு நம் ஜெபத்துக்குள்ள கடந்து போகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோனா நல்ல ஒரு தீர்க்கதரிசி, நல்ல ஒரு பண்புள்ள உண்மையான நல்ல ஒரு தீர்க்கதரிசியா, உத்தமமான ஊழியக்காரன். ஆனால் கர்த்தர் ஒரு குறிக்கப்பட்ட பட்டணத்தை காண்பித்து சொன்னார், நீ அங்கே போய் நான் சொல்கிற வார்த்தையை சொல்லு. ஆனால் இதோ அவர் குறிக்கப்பட்ட இடத்தில் வரும்போது போக வேண்டியது நினிவே. ஆனால் அவருடைய கண்கள் முன்பாக பட்டதான கப்பல் இதோ தர்சீசு போகிற கப்பல். பார்த்தா தர்சீஸ்ல அங்கே ஒரு பிரச்சனை இல்லை, அப்படியே சுகமாக போய் உலாவி சந்தோஷம் கொஞ்ச நாள் அங்கே இருந்து விட்டு வரலாம் என்று நினைத்தார். கப்பல் ஏறினார். கப்பலில் பயங்கரமான புயல் காற்று எழும்பினது. அப்போ அவரே அந்த புயல் காற்று எழும்பின நேரத்தில் சீட்டு போட்டியவருடைய பெயரை கண்டார்கள். கேட்டதான அந்த இவரை பற்றி விசாரித்த போது என்ன சொன்னார் தெரியுமா? ஆண்டோடைய சமத்தை விட்டு விலகி வருகிறேன். எப்படி வாரேன்? ஆண்டோடைய சமத்தை விட்டு நான் விலகி வாரேன். எல்லாரும் பயம் கொடுத்தது. நாங்க இனி என்ன செய்ய வேண்டும்? சமுத்திரத்தில் தள்ளி விடுங்க. ரொம்ப பயந்து வேதனையோடு தான் தூக்கி போட்டிருப்பாங்க. எப்படி தூக்கி போட்டாங்க? இவர் நினைத்தா இதோடு நம்ம அழிந்தோம் என்று. அருமையா தேவனுடைய பிள்ளைகளே, பெரிய ஒரு திமிங்கல மீனை கர்த்தரங்கே ஆயத்தமாக வைத்திருந்தார். நேர விளவும் அந்த திமிங்கல வாய்க்குள்ளே போய் சிக்கினார். அவ்வளவுதான்.
அது 3 நாட்கள் அப்படியே அவரை கொண்டு ஒரு குறிக்கப்பட்ட இடத்துல வைத்து கொண்டு அதுக்கு பெரிய பிரச்சனை ஆச்சு. அது சாப்பிடவும் முடியாது, ஜீரணிக்கவும் இல்லை. எப்படி அதனுடைய சுவாசம் தேவனுடைய கையில், யோனாவுடைய சுவாசம் தேவனுடைய கையில். தேவனுடைய சுவாசம் இல்லை, மீனுடைய சுவாசம் தேவனுடைய கையில, யோனாவுடைய சுவாசம் என்ன செய்யறது? அந்த 2 அதிகாரத்துல வரும்போது அவர் தன் விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார். கடற்பாசி என்னை சுற்றி கொண்டது, பாதாளத்துக்குள் ஆகிவிட்டேன், ஏன்னா இனி தப்ப முடியாது. ஆண்டவரே, நான் ஊழியம் செய்வேன், உன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றுவேன், உமக்காக நான் எழும்புவேன் ஆண்டவரே என்று சொல்லி தன்னை அர்ப்பணித்தார். தேவ பிள்ளையே, சபையை விட்டு அநேக பேர் தூரம் போய் இன்று ஒரு ஞாயிற்றுக்கிழமை இங்க ஒரு ஆராதனை அங்க ஒரு ஆராதனை ஓடுறாங்க. போக வேண்டியது நினிவேக்கு போனோம். நினிவேயாகி நமக்கு என்று வைக்க வேண்டிய சபையிலே போனோம். அங்க போய் தூது சொல்லணும், அங்க போய் எச்சரிக்கணும். தேவன் காட்டின பாதையில் ஓடி நினிவேயிலே போய் ஆண்டவருடைய சத்தியத்தை அவர் சொல்லுகிற காரியத்தை சொல்லி எச்சரிக்க வேண்டியது யோனாவுடைய வேலை. ஹalleluya, ஹalleluya. அங்க நினிவேயிலே யோனா மட்டும் போக முடியாது, கர்த்தர் அங்க முன்னால போவார். நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ தர்சீசுக்கு போனா கர்த்தர் கூட இருக்க மாட்டார், கோபகாரமாய் மாறும். நீ இஷ்டப்படி எந்த சபையில் போய் உட்கார்ந்து ஞாயிற்றுக்கிழமை ஆராய்ச்சி அங்கே தேவன் சந்தோஷப்பட மாட்டார். அங்கே கொடுக்கிற காணிக்கையும் பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தர்சீசுல போய் காணிக்க முடியும். நிறைய இடங்கள்ல ஆஸ்பத்திரி வருவாங்க, உங்க குருசடி இருக்கு, அதுல போய் ஒரு கும்பிட காணிக்க போடுவோம். அது உனக்கு வியாதி வந்த எதுனால, ஒரு பிரச்சனை வந்த எதுனால, உன் குடும்பத்தில் வந்த புயல் எதுனால, எந்த காரியத்தினால நீ கண்டுபிடிக்கணும். கண்டுபிடித்து உன்னை ஆராய்ந்து பார்க்கணும். யோனா தன்னை ஆராய்ந்தார், தன்னை சிந்தித்தார். நான் குற்றவாளி, ஆண்டவர் சமத்துவிட்டு விலகி போனேன், ஆண்டவருக்கு பலி செலுத்த வேண்டிய நான் என்னுடைய சுயத்தை நிறைவேற்றும்படியாக நான் தர்சீசுக்கு போகிறேன். ஆண்டவரால் பிடிக்கப்பட்டேன். தேவ பிள்ளையே, இஷ்டப்படி எங்கேயும் போன சும்மா இருக்க மாட்டார். யோபு சொல்ற, நான் சுகமாய் வாழ்ந்திருந்தேன், அவர் என் பிடரியை பிடித்து நொறுக்கி தமக்கு லெக்காக நிற்கிறார். இருக்கிற நானும் நீங்களும் தேவனுக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக நிற்க வேண்டும், அவருடைய சித்தம் செய்ய வேண்டும், அவருக்கு பிரியமான காரியம் செயல்படுத்த வேண்டும். நம்முடைய நோக்கப்படி அல்ல, நம்முடைய யோசனைப்படி அல்ல. தாயின் கர்ப்பத்திலிருந்து உன்னை தேர்ந்தெடுத்த நோக்கம் என்ன? தர்சீசுக்கு போக அல்ல, நினிவேக்கு போக. நீ பரலோகம் போகணும். தேவன் வைத்த நித்திய சுதந்திரம் நீ பெற்றுக் கொள்ளணும். இங்க ஒரு பிள்ளை ஒரு வசனம் சொன்ன, ஜெயங்கொள்ளுகிறவர்கள். இந்த வசனம் யார் சொன்னது? அந்த வசனம் சொல்லுமா, அருமையான வசனம். பூமியில ஜீவிக்கும் போது நாம் ஜெயம் கொள்ளணும். பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, அநியாயத்திலிருந்து, பொல்லாத கிரியிலிருந்து ஜெயம் பெற்று ஆண்டவரை பிரியப்படுத்தி ஜீவித்தால் நமக்கு இந்த ஜீவ கிரீடம் நித்தியத்திலே நமக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. நல்ல அல்லையா சொல்லுங்க. தற்போதைய சுகத்துக்காக, தற்போதைய சந்தோஷத்துக்காக, தற்போதைய காரியங்களுக்காக நினிவேக்கு போகாதபடி தர்சீஸ் நேரம் ஓடின யோனாவு போன வாழ்க்கை மாறக்கூடாது. இங்க என்னை பார்த்தாலும் பிரசங்க நம்ம குத்தி பேசுகிறார். எப்ப பார்த்தாலும் ஒரே கசப்பு இல்லை. தேவ பிள்ளையே, எங்களுக்கு ஒரு மாமிய இருந்தாங்க. அவங்க ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் குடிமிளகு அரைச்சி கொடுப்பாங்க. அரங்காடார் குடியிருப்பு, சாந்தபுரம், இங்க எல்லாம் அப்படிப்பட்ட பழக்கங்கள் இருந்தது. ஒரு வாரத்துக்கு வரைக்கும் அந்த பிள்ளைங்க கொடுத்தாகணும். அதுல ரொம்ப கொஞ்சம் காட்டமாக, கசப்பாக, கொஞ்சம் கச்சமா இருக்கும். அரைச்சி எடுத்து சரியா குழம்புல வைத்து கொண்டு அதை சரியா ஒரு இதை போய் கலக்கி, இதே குடி நீ குடின்னு அவங்க 9 பிள்ளை, அதில் ஒன்று நானும் போய் சேர்ந்துக்கிடுவேன். எனக்கும் கிடைக்கும், குடிப்போம். எதுக்கு இப்போதான் தெரிகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எதுக்கு தெரியுமா சொல்லுங்க பாபு? அந்த குடிமிளகு குடிக்கிற பழக்கம் அது எதுக்குன்னு தெரியுமா? இப்ப நம்ம கொஞ்சம் கஷ்டம் வந்தோடனே, உடம்பு பிள்ளைகளுக்கு கஷ்டம் வந்தோடனே, பிள்ளை முடியல டாக்டரை பார்ப்போம். அங்க போன உடனே தானே அவ என்னோட மருந்தெல்லாம் எழுதிட்டு ஒரு 500 ரூபா 1000 ரூபா
கடைசி பார்த்தா எதுனால? இறைனால. என்னது? என்ன? இறைனால. அதுக்குதான் இந்த குடி மிளகு கொடுக்கிறது. அது கொடுத்தாச்சுன்னா வாரத்துல ஒரு நாள் கொடுத்தாச்சுன்னா இந்த பிள்ளை அப்படிப்பட்ட கஷ்டம் வர. அல்லேலூயா. சபையில சில நேரம் குடிமிளகு கொடுப்பாங்க. அது சந்தோஷமா ஏற்றுக்கொண்டா இறையாக சாசும் மேற்கொள்ள மாட்டாங்க. கரெக்டா தட்டி எல்லாரும் கத்திரனா ஸ்தோத்திரம் மயப்படுத்துவோம். ஹalleluya 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 ஹalleluya. நான் குடிக்க மாட்டேன். எனக்கு இப்போ உள்ள பிள்ளைங்க என்ன சாக்லேட் வேணும். எங்களுக்கு எங்க இளையமானுக்கு ஒரு பிள்ளை உண்டு. இந்த பிள்ளை கொஞ்சம் மாமா சாக்லேட் வாங்கிட்டு வந்தீங்களா? ஓடி போய் பிரிட்ஜை திறந்து எடுத்து சாப்பிட்டு கேட்கணும்னாங்க. இது போலதான் அநேகம் பேருக்கு இனிமைதான் வேணும். எங்க பார்த்தாலும் இனிமையின் பிரசங்கம், அதை கேட்க ஓடணும். அல்லேலூயா. நீ சபையில உறுதியா இருந்து குடிமிளகு கிடைக்கும் போது சந்தோஷமா இருந்து இறையாக பிசாசு உன்னை கொள்ளை கொண்டு போகாதபடி உன் வாழ்க்கையை ஆசீர்வதித்து நிறுத்துவான். ஆமென். காலங்களில் அதை செயல்படுத்த வேண்டிய விதத்தில் ஊழியக்காரர் சொல்ற ஆலோசனை கீழ்ப்பட்டு செயல்படும் போது அது என்ன ஆகும்? அதிகமான செலவுகள் வராதபடி ஆவிக்குரிய ஜீவியத்தை முன்னேறி கடந்து போக சரீர பிரகாரம் ஆசீர்வாதத்தின் நன்மையை சுதந்திரிக்க அது உனக்கு ஏதுவாக மாறும், எச்சரிப்பாய் மாறும். என்னங்கள செய்தி என்னம்மா யாராவது சொல்லுங்க. பொருத்தனை. ஆபத்து காலத்திலிருந்து சங்கீதம் 50:16 வீட்டுல போய் நல்லா படிச்சு மனசிலாக்கி அதன்படி செய்யும். சரி பாருங்க, இங்க இந்த மனுஷன் மீனின் வயிற்றுக்குள் இருந்து பொருத்தனை பண்ணுகிறான். இவர் யார்? பெரிய தீர்க்கதரிசி. ரட்சிக்கப்பட்டு எத்தனை காலங்களான விசுவாசி. அல்லேலூயா. ஏன் போக வேண்டியது நினைவைக்கு, போனது எங்கே? தர்சீசுக்கு போக விரும்பல, அடுத்த சபைக்கு போக விரும்பல, அடுத்த ஊழியர்கள் கையில கொண்டு தலையை கொண்டு வச்சு ஜெபம் பண்ணுங்க. யார் ஜெபம் பண்ணணும்? நம்ம தான் முதல்ல ஜெபம் பண்ணணும். நம்ம ஜெபம் பண்ணி படிக்கணும். பிரைஸ் தி லார்ட். நம்மை கொண்டு தேவன் அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். குடும்பத்தில் நன்மைகள் நடக்கும். பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகலையா, வேலை கிடைக்கலையா, குடும்பத்தில் நன்மைகள் வரலையா, ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? எங்க ஊழியக்காரர்களை அழைத்து ஊழியக்காரர்களை சேர்ந்து கண்ணீரோட ஜெபம் பண்ணுவேன். அவங்கள்ட்ட ஆலோசனை கேட்பேன். எனக்கு வைக்கப்பட்ட செவ்வாய்க்கிழமை ஜெபத்துக்கு நான் வருவேன். அங்கங்கே நான் அலைய மாட்டேன். அல்லேலூயா அல்லேலூயா. இந்த நாள் பகல் வேளையில தேவனுடைய வார்த்தைக்கிற தேவ பிள்ளையே, உனக்கு வைக்கப்பட்ட உன் வீட்டில் நீ தரித்திரு. உன் வீட்டில் எத்தனை மணிக்கு நீ ஜெபிக்கிறா? நீ மட்டும் ஜெபம் பண்ண போதாது. நான் நல்லா ஜெபம் பண்றேன், நல்லா ஜெபம் பண்றேன். கடந்த நாள் ஒரு பிள்ளை வந்தது. அம்மா உனக்கு பயங்கர போராட்டம், உனக்கு இல்லை சாப்பாடு இல்லை. 66 நாள். எத்தனை நாள்? அப்புறம் கடைசியில ராத்திரி உறுதி பூயம் கொண்டு வச்சுக்கிட்டு இதை வாங்கி வாங்க என்றாலும் வாங்கிட்டேன். அவளுக்கு பயங்கரமான பிரச்சனை. நான் நல்லா சொல்றேன், தேவப்பிள்ளை ஊழியக்காரன் என்பது அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அதற்கு தேவனுடைய வரங்கள் கிருபைகளை தேவன் கொடுத்த அந்த மனுஷனை அதுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அவங்க நம்ம வீட்டுல கால் மிதிக்கணும். நம்ம வீட்டுல நமக்கோடு கூட நம்மோடு கூட ஜெபிக்கணும். எப்போ ஆசாரியனுடைய கால்கள் யோர்தானிலே பட்டதோ அப்பொழுது ரெண்டா விலகினது, தண்ணீர்கள் வற்றினது. யோர்தானின் தண்ணீரை போன்ற மரண கண்ணிகள், யோர்தானின் தண்ணீரை போன்ற பிரச்சனைகள், யோர்தானின் தண்ணீரை போன்ற போராட்டங்கள் வாழ்க்கை விட்டு மாற வேண்டும் என்றால் வீட்டுக்குள்ள ஊழியக்காரன் வரணும். எந்த ஊழியக்காரன் வரக்கூடாது. கடந்த நாள் ஒரு சவர சொன்னா, எத்தனையோ ஊழியக்காரன் நீங்க மனைவிக்கு விடுதலை இல்லை. ஐயா முதல்ல உண்மை நிறுத்தான் ஒழுங்க ஏதாவது நல்ல ஒரே ஊழியக்காரன் வைத்தது ஆராதனை போ. இங்க நான் கூட்ட மாட்டேன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அங்க இங்கமா இருதயத்தை போட்டு அலசல்பட்டு ஓடி என்ன பிரயோஜனம்? அழைத்த தேவன் உண்மைகளை எதுக்காக அழைத்தா, எந்த இடத்துல அழைத்தா, எங்க நிறுத்தினா, அதை பற்றி அறிவு வர வேண்டும். அந்த இடத்துல ஊழியக்காரர் உங்க கஷ்ட நேரம், துன்ப நேரம், வேதனை நேரம் போன் பண்ணுங்க. எனக்கு தான் ஓடி நான் உண்மையாட்டுங்க 5 நாள் போக முடியும். பல மாசங்கள் ஆகி போச்சு. போனோன்னு ஆசைக்கிறேன், போக முடியல. நீ வண்டி கொண்டு வந்து எனக்கு குடி, சரியா? பார்த்தீங்களா? நல்ல இந்த நாள் பகல் வேளையிலே தேவனுடைய வார்த்தைக்கிற தேவ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையிலே யோனா போல மீனுக்குள்ள போய் சிக்கி கிடந்து வேதனைப்படக்கூடாது. ஆனால் உள்ளே இருந்தவன் பொருத்தனை பண்ணினான். பொருத்தனை கர்த்தர் கேட்டார். மீனுக்கு தேவன் கட்டளையிட்டார். அது கொண்டு கக்கினது. ஆனா யோனா நினைச்சிருப்பா எங்கேயோ கொண்டு கக்கி.
இல்ல. எங்க? யாரு கரை? நினிவேயின் கரையிலே. அல்லேலூயா, அல்லேலூயா. அழைத்தவரே அவரும் அழைப்பதில் விழிப்புடன் நிறுத்தவல்லோ. அழைத்தவரே அவரும் அழைப்பதில் விழிப்புடன் நிறுத்தவல்லோ. சாப்பிட போகிறோம். இந்த வேளையில ஒரு முக்கிய காரியம், நினிவேயுடைய கரையிலே யோனாவை கொண்டு கக்கினது. தேவ சித்தத்தை அவன் பொறுத்தனை நிறைவேற்றி செயல்பட்டான். அங்கு ஒரு பெரிய மீட்பை தேவன் கட்டளையிட்டார். இந்த நாள் பகல் வேளையிலே தேவனுடைய வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளையை மரண கண்ணிலிருந்து யோனாவை விடுவித்த தெய்வம். ஆமென், ஹல்லேலூயா. தேவனை விட்டு விலகும் போது மரண கண்ணிகளும் வேதனைகளும் நஷ்டங்களும் கஷ்டங்களும் உபத்திரவங்களும் நெருக்கங்களோ பிரச்சனைகளோ சூழ்ந்து கொள்கிறது. பாசி என்னை சுற்றி கொண்டது, ஆடி என்னை மூடிவிட்டது, பாதாளத்துள் அகப்பட்டு விட்டே. எதுக்கு அழைக்கப்பட்டாயோ, எதுக்காக நீ தெரிந்து கொள்ளப்பட்டாயோ, அந்த காரியம் உன்னை கொண்டு நிறைவேற்றும் என்று விடப்போவதில்லை. இந்த நாள் பகல் வேளையில் தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போமா? எல்லாரும் அப்படி எழுப்போம். ஹல்லேலூயா. அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அவர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். ஆபத்து காலத்தில் ஆமென். தேவன் நோய் கூப்பிடுவோம், பொருத்தனை பண்ணி அவர் சமுத்திரை செபிப்போம். பொருத்தனையை கேட்கிற தேவன், பொருத்தனை அங்கீகரிக்கிற தேவன், பொருத்தனை கேட்ட பலனை கொடுக்கிற தேவன் இந்த நாள் பகல் வெளியில் நம்முடைய மக்கள் கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.